Hello guys, so நம்ம சேனல்ல ஹையஸ்டா வியூஸ் போன ஒரு வீடியோ என்ன வீடியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்குமே 17000 வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்க ஒரு வீடியோ என்னன்னா Apache RTR 164V ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ வீடியோ தான். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2025 Apache RTR 164V வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரிவ்யூக்காக இருக்கு. இந்த பைக்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, இந்த பைக் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஸோ தட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி வீடியோவில் நிறைய சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த சாப்டர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாப்டரை ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடியாத்தம் சுந்தரம் டிவிஎஸ்க்கு தேங்க்ஸ். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை ரிவ்யூக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிவிஎஸில் பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அவங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நேம் சொன்னீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. மறக்காமல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். 2025 Apache RTR 164Vல ஒரு சூப்பரான ஒரு டிசைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் நான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா ஒரு ஷார்ப்பான சைட் பேனல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்குலரான டேங்க் டிசைன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீக்கான ஒரு டெயில் செக்ஷன், இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாம் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. இந்த பைக்கில் ஒரு ஸ்டைலிஷான லுக்கு கொடுக்கறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க டியூல் டோன் கலர்ஸ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் செக்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில்வர் அண்ட் கிரே கலந்த ஒரு லுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டியூல் டோன் கலர் கொடுத்துக்கிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி சொல்லணும்னா ஸ்டைலிஷாக இருக்குது, ரொம்ப லுக்காகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பைக்கு. டிவிஎஸ் அப்பாச்சியில் ஒரு ஸ்போர்ட்டிவ் ஃபீல் கொடுக்கறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து என்ன தெரியுமா கைஸ்? இந்த ரெட் கலர் தான் கைஸ். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த சீட்ஸில் அதுக்கப்புறம் வீல்ஸில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரெட் கலர் டோன்ன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டிவ் ஃபீல் கொடுக்குறதுன்னே சொல்லலாம். 2025 Apache RTR 164Vல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் அண்ட் அப்டேட்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 37mm வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிலிங்காகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டிக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எல்இடி செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிஆர்எல் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெயில் செக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எல்இடி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாலோஜனில் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ தட் பழைய 164Vல இருந்தால் அதே இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து இதுலேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 164Vல வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லைன்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் ஆனால் இந்த 164Vல வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர்ன்றது இன்க்ரீஸ் பண்ண மாதிரி வந்து தெரியுது. ஸோ தட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த Apache RTR 164Vல 159cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல் வித் ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 ரைடிங் மோட்ஸ்ன்றது வருது, ஸ்போர்ட்ஸ், அர்பன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்னு சொல்லிட்டு. ரைடிங் மோடுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவரும் டார்க்கும் வந்து டிஃபர் ஆகுது. இதே வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் 17.4 ஹார்ஸ் பவரும் 14.7 Nm டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹை பவர் அண்ட் டார்க்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணுது. இதே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அர்பன் அண்ட் ரெயின் மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பவர் அண்ட் டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோடு வருது. பழைய Apache RTR 164Vல கொடுத்த அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த Apache RTR 164Vலையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த Apache RTR 164Vல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸ், ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஃபியூல் இண்டிகேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து கால் அண்ட் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வியூ பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்டபிள் கிளட்ச் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச்சுக்கு மட்டும் கிடையாது. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிரேக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து நம்மளால் வந்து நம்மளுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அந்த பொசிஷனில் நம்ம வந்து ஈஸியாக வந்து வச்சுக்க முடியுது. அப்பாச்சி RTR 160 4Vக்கும் இப்போ இருக்கிற 2025 அப்பாச்சி 160 4Vக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் வந்து என்னென்னா ஹேண்டில் பார் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஹேண்டில் பார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து சிங்கிள் ஹேண்டில் பார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட சைஸ்ன்றது வேறு, இதோட சைஸ்ன்றது வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஹேண்டலிங்காகவும் ஸ்டெபிலிட்டிக்காகவும் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ்ன்றது இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரஃப்பான ஒரு ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நான் வண்டி ஓட்டும் போது நல்லாவே ஃபீல் பண்ணேன். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் பார்ன்றது சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ன்றது இருக்குது. இது எத்தனை பேர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ தட் வந்து இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இதில் இருக்கிற ஒரு ஐ பட்டன் உங்கள் உயிரை காப்பாற்றுன்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா ஆக்சிடென்ட் சம்திங் எதனா ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து கான்சியஸ்னஸ் வந்து இல்லைன்னாக்கா வித்தின் 3 மினிட்ஸ்க்குள்ளே இங்கே இருக்கிற இந்த ஐ பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாக்கட்டி நீங்கள் எமர்ஜென்சி கான்டாக்ட் கொடுத்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு அலர்ட் வந்து போகும். உங்களுடைய உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு சான்சஸ்ன்றது இருக்குது. ஸோ தட் இந்த பைக்கில் டிவிஎஸ் பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவராலாக வந்து இந்த ஃபீச்சர் வந்து நிறைய பேர் சொன்னாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா தோணுச்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிரை காப்பாற்றுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைக்கில் கொடுத்துருக்கிறது ஒரு பெட்டர் ஃபீச்சர்ன்னே சொல்லலாம். இந்த 3 ரைடிங் மோட்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக வந்து மோட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீ ஃபினிஷிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. 2025 அப்பாச்சி RTR 160 4Vல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ்ன்றது வருது. இதில் வீல்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 17 இன்ச்சஸ் வீல் 90/90 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து ரியரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130/70 வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர்ன்றது கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியல் டயர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு பெட்டர் மைலேஜ்க்காகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் கார்னரிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியல் டயர்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை தான் பார்க்குறேன். இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 790 mm வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஹைட்ன்றது கொடுத்துருக்காங்க. 180 mm வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2025 அப்பாச்சி RTR 160 4Vல மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 கலர்ன்றது வருது. அந்த கலர் என்னென்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பார்த்துக்குங்க. இந்த பைக்கில் கான்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு தோன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரைடரில் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து இன்னும் வந்து 160 கேட்டகரியில் இருக்க, அதுவும் RTR கேட்டகரியில் இருக்கிற ஒரு பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்றது ஒரு ட்ராபேக்காக இல்லை, ஒரு காணாக பார்க்குறேன் நான். இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜினில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கலாமோன்றது மாதிரி தோணுது. USB சார்ஜர்ன்றது கிடையாது. அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹசார் லைட்டாவது கொடுத்துருக்கலாமோன்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது. ஸோ இதுதான் வந்து நான் காணாக பார்க்குறேன். ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது இதில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் அண்ட் அப்டேட் ப்ரோ அந்த கேட்டகரியில் நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் தாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டாக இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறேன்னா ஒரு பட்டர் ஸ்மூத்தின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன பம்ப்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ ஒரு பெட்டர் சாய்ஸ். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்டி ஃபோக்ஸ்ன்றது வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரோவாக தான் தெரியுது. கார்னரிங்க்கு ஒரு நல்ல பைக்குன்னு இந்த பைக்கை வந்து சொல்லலாம். 1000 பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு மொத்தமாக இதில் இருக்கிற ஃபியூச்சர் கைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோஸாக நான் பார்க்குறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து எதுவுமே வேஸ்ட் கிடையாது. ஸோ இந்த பைக்கில் கொடுத்துருக்கிற ஃபியூச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அல்டிமேட்டட். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ எல்லா ஆப்ஷனையும் ஒட்டு மொத்தமாக இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ்டி ஃபோக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 ரைடிங் மோட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கிளட்ச் லிவர்ஸ். பிகாஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கொடுத்துருக்காங்கன்றது தான் இதில் வந்து ஒரு பெரிய விஷயமே.
ஸோ ஒரு வழியாக இப்போ நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ்க்கு வந்து போவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற முடியாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அதெல்லாம் எதுவும் கனெக்ட் பண்ணல. ஸோ அதாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறது இந்த நியூ சேஞ்சஸாக இருக்கிற யூஎஸ்டி ஃபோக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களே செம்மையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு ஃபீலு. வாவ், செம்மையாக இருக்குங்க. இந்த என் தம்பிது வந்து பார்த்திங்கன்னா 164 வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இருக்காது. ஒரு மாதிரி வந்து வைப்ரேஷன்ன்றது இருந்துச்சு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன்லாம் வந்து இல்லைங்க. ஏன்னா அந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிஃபான ரோடுன்றது இருக்குது. ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே விடுவோம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஏங்க நல்லா இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது உண்மையிலே. சீரியஸாக அந்த அளவுக்கு எப்படி சொல்லணும்னா இந்த நார்மல் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வைப்ரேஷன் இந்த எதுவுமே இல்லை பாருங்கள். பைக் வந்து நல்லாயிருக்கு, ஆரன்ஸ் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பெட்டராக தெரியுது. ஓகே, இப்போ கார்னரிங் பார்ப்போம். ஸோ தட் இங்கே ஒரு கார்னர் வருது. ஸோ அந்த இடத்துல வந்து கார்னரிங் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பெட்டர் கார்னரிங் நல்லா தான் இருக்குது. வா 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 நல்லா இருக்குங்க. அந்த கான்ஃபிடென்ட் வந்து நல்லா இதில் வந்து தெரியுது. ஏன்னா வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இந்த பைக்குக்கு வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்தது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபீச்சருங்க. பாருங்கள், இந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பழைய என் தம்பியோட பைக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறேன்னா ஒரு மாதிரி வந்து பம்ப் ஆகும் வண்டி. இதில் வந்து அந்த பம்பிங்ன்றது இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக புஷ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரீட்ஸ்லலாம் வந்து இந்த டிராஃபிக்லலாம் பூந்து போகிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் பூந்துலாம் போகாதீங்க. இப்போ இருக்கிறது அந்த ஆப்ஷன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி போகணுன்னாலும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது என்னுடைய ஒரு தாட். ஸோ இது நல்லா இருக்குங்க. இந்த ஃபீச்சர் யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது. ரொம்ப பட்டர் ஸ்மூத்தியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வீலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெட்டர் ஹேண்டலிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெட்டர் கார்னரிங் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குங்க இந்த ஃபீச்சர் யூஎஸ்டி ஃபோக்ஸு. கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் டைம்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன ஃபீச்சர்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீர் வந்து ஃபஸ்ட் கீரில் இருக்குது. ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் கீரில் தான் வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ நான் ஆக்சிலேட்டர் எதுவுமே நான் கொடுக்கல. இப்போ பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ தட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர்னே சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராஃபிக் டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபியூல் வந்து நல்லாவே சேவ் ஆகும். ஸோ நம்ம அடிக்கடிக்கு வந்து கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட் கொடுக்கணுன்ற ஒரு அவசியம் வந்து இருக்காது. பிகாஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இன் டிவிஎஸ் பைக்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பைக்ஸில் வந்து இருக்குது, ஒரு சில பைக்ஸில் வந்து கிடையாது. ஸோ தட் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர்ன்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது நல்லா தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்னரிங்லாம் செம்மையாக இருக்குங்க, உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. ஒரு பட்டர் ஸ்மூத்தியான ஒரு யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஓப்பன் பண்ணல. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் ஓட்டுறதுக்கு எனக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் வந்து இங்கே குடியாத்தம் சுந்தரம் டிவிஎஸ்க்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், வண்டி ஓட்டி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி தோன்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த பைக்கை வந்து வாங்குறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மொத்தம் 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ். ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் கொடுத்துருக்கிற 1 இல்லை 2 இல்லை
எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் இந்த பைக்கு வாங்குறதுக்கான ஒரு ஒர்த்தான 2 பாயிண்ட்டாக நான் இது வந்து நான் சொல்கிறேன். இந்த பைக் வந்து லாங் டிரைவுக்கும் சிட்டி யூசர்ஸுக்கும் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.